வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். வெல்கம் பேக் டு திரை டாக்கீஸ். லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. இப்போ காலிவுட்ல $1 மில்லியன் கேள்வி என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசன் இணைந்து நடிக்க போற அந்த மெகா படத்தோட டைரக்டர் யாரு? பல பெயர்கள் அடிபட்டாலும் இப்போதைக்கு நெல்சன் தான் அந்த வாய்ப்பை பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா எதுவுமே இன்னும் உறுதியாகல. இந்த பரபரப்பான சூழல்ல டைரக்டர் கம் ஆக்டரான மிஷ்கின் ஒரு மாஸ் தகவலை வெளியிட்டிருக்காரு. ரஜினிக்கும் கமலுக்கும் நானே ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிருக்கேன்னு அவர் சொல்லி இருக்கிறது தான் இப்போ பட்டி தொட்டி எல்லாம் பேச்சாகி இருக்கு. பிசாசு 2 ட்ரெயின் தன்னோட அடுத்தடுத்த மூவிஸ் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்க பல படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்க மிஷ்கின் சமீபத்துல ஒரு இன்டர்வியூல மனம் திறந்து பேசினாரு. ரஜினி கமல் இணையும் செய்தி கேள்விப்பட்டதும் 3 நாள்ல அவங்களுக்காக ஒரு ஸ்டோரி பண்ணினேன்னு சொல்லியிருக்காரு மிஷ்கின். இவர் இந்த ஸ்டோரியை தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்களுக்கும் இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சு போய் நீங்க இதை ரஜினி சார் கிட்டையும் கமல் சார் கிட்டையும் கண்டிப்பா சொல்லுங்கன்னு உற்சாகப்படுத்திருக்காங்க. ஆனா மிஷ்கின் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? வேண்டாம், இந்த ஸ்டோரியை உங்களுக்காக தான் சொன்னேன்னு சொல்லிட்டாராம். இருந்தாலும் இந்த பிரம்மாண்டமான ஸ்டோரியை ப்ரொடியூசர் தனு சார் கிட்டையும் சொல்லியிருக்காரு மிஷ்கின். தனு சார் கிட்டையும் இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சு போச்சாம். சரி, மிஷ்கின் ரெடி பண்ணின ஸ்டோரி என்ன ஜேர்னல்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பின்னணி கொண்ட கதை. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரிக்கான மியூசிக் டைரக்டரா மிஷ்கின் பிக்ஸ் பண்ணிட்டாரு. அவர் தான் இளையராஜா. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் கூடவே மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி, இளையராஜா இசைன்னு இது ஒரு தரமான காம்போவா இருக்குன்னு மிஷ்கின் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ஃபேன்ஸ் இப்போ அடடா இந்த கூட்டணி சூப்பரா இருக்குமேனு ஆவலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மிஷ்கின் டைரக்ஷன்ல ரஜினி கமல் இணைஞ்சா அது கமர்ஷியல் சினிமாக்கு அப்பாற்பட்டு வித்தியாசமான ஒரு படைப்பா இருக்குன்னு சினிமா வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க. ஆனா மிஷ்கின் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் இந்த ஸ்டோரிய அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன்னு திட்டவட்டமா மறுத்துட்டாரு. ஏன்னா ரஜினி மற்றும் கமல் 2 பேருமே என்ன முடிவுல இருக்காங்கன்னா, அவங்க இணையும் படம் அதிரடியான ஆக்ஷன் படமா மட்டும் இல்லாம ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் படமா இருக்கணும்னு விரும்புறாங்களாம். அதனாலதான் நெல்சன் சொன்ன ஒரு மாஸ் மற்றும் ஜாலியான ஸ்டோரி ரஜினி கிட்ட பிடிச்சு போய் அதை கமல் கிட்ட அவர் பரிந்துரை செஞ்சதா கூட தகவல்கள் வந்துச்சு. அவ்வளவு ஏன், கமல் ப்ரொடக்ஷன்ல ரஜினி நடிக்க சுந்தர் சி டைரக்ஷன் பண்ண போற படமும் ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் படம் தான். தொடர்ந்து சீரியஸ் ஸ்டோரிஸ்ல நடிச்ச ரஜினி கமல் இப்போ ஜாலி என்டர்டெய்னர் முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு தெரியுது. அந்த சுந்தர் சி படம் 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையில ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதோட ஷூட்டிங் மார்ச் மாதம் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ரஜினி கமல் இணையும் படத்தோட அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மெகா கூட்டணியை மிஷ்கின் டைரக்ஷன் பண்ணா எப்படி இருக்கும்? இல்ல ரஜினி கமல் எதிர்பார்க்கிற மாதிரி நெல்சன்ஸ் ஜாலி என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்குமா? இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சூடான செய்தியில் சந்திப்போம். நன்றி.